வந்த போலீஸ் வேனை நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் உங்க வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அங்க எல்லாருமே மயங்கி விழுந்து கிடந்தாங்க. சோ இது நல்ல வாய்ப்புன்னு தோணுச்சு. அதான் உங்களை அங்கிருந்து தூக்கிடலான்னு. அதனாலதான் நான் சாமி கிட்ட உங்களை அங்கிருந்து தூக்கிட்டு வந்துடலான்னு சொன்னேன். இவதான் என்ன எமோஷனலி பிளாக்மெயில் பண்ணா. அண்ணனை தூக்கிட்டு போயிடுன்னு சொன்னா. நீங்களே சொல்லுங்க, இந்த நிலைமையில கர்ணன் அவ எப்படி நடு ரோட்ல விட்டுட்டு வர முடியும்? சரியா இருக்காதுல்ல? எனிவேஸ் அதை விட நடந்துருச்சு. நான் ஒன்று பண்றேன், பேசாம போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல திருடங்க வந்திருந்தாங்க. போலீஸோட திங்ஸை திருடினவங்கள ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிடுறேன். நான் இப்போ உடனே போலீஸ் ஸ்டேஷன் போறேன். ஆமா, நீ திரும்பி போயிடு. ஏன்னா சட்டத்தை மீறதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. அட நான் வரேம்மா. அடி வாங்குவ. இந்த வீட்டுக்கு வெளியில ஒரு அடி கூட நீ எடுத்து வைக்க கூடாது. அம்மா, சமீரும் ஸ்ருதியும் என்ன பண்ணாங்களோ அத ரொம்ப சரியா பண்ணிருக்காங்க. இவங்க எந்த தப்பையும் செய்யல. உண்மையை சொல்லணும்னா இவங்கள மனசார பாராட்டணும். அவங்க என் புள்ள கரண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்னு சொல்லு. இல்லம்மா, I நீங்க love you ராக்கி ஆண்டி. Thank you so much ராக்கி ஆண்டி. I love you. எனக்கு எப்பவுமே தெரியும் நான் என்ன பண்ணாலும் அது கரெக்டா தான் பண்ணுவேன்னு. ஆனா யாருமே நம்ப மாட்றாங்க. எனிவே பாத்தீங்கல்ல அக்கா, மாமா, ராக்கி ஆண்டி கூட சொல்லிட்டாங்க நாங்க பண்ணது ரொம்ப கரெக்ட் தான். அதோட அம்மா தப்பு பண்ண மாட்டாங்க. ஸ்ருதி, கொஞ்சம் வாய் முடுறியா? இவங்க 2 பேரோட மொபைலையும் வாங்கிக்கோ. ஆமா, இப்பவே. மாமா, your phone. என்னோட ஃபோன் தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குல்ல. அண்ணி உங்க போன் your phone. இங்க இருக்கு. அம்மா, Okay, bye. வா, வா வா வா. ஸ்ருதி, நில்லுங்க. என் போன். அம்மா, பிரீதா, நான் பால்ல மஞ்சளை போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். கரனுக்கு கூட. இவன் காயங்கள் அப்பதான் சீக்கிரமா சரியாகும். அம்மா, அதோட ஒருவேளை இவனுக்கு பிசியோ தேவைப்பட்டுச்சுன்னா நீ அதையும் கொடுத்துறேன்னு. நான் கீழே போறேன். கீழே வந்துருங்க. அம்மா, அம்மா, பார்த்தல்ல, இதுதான் பைத்தியக்காரத்தனங்கிறது. எமோஷனல். பைத்தியக்காரத்தனம் தான். ஆனா இந்த பைத்தியக்காரத்தனத்தோட உன் மேல அவங்களுக்கு நிறைய அன்பு இருக்கு. பைத்தியக்காரத்தனமான அன்பு. கிருத்திகா, உனக்கு போர் அடிக்கலல? நான் இன்னும் 2 மினிட்ஸ்ல வந்துருவேன். மை காட், ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்க? நான் சொல்றத கேளு. எனக்கு போர் எல்லாம் அடிக்கல. என்னால உன் வேலையில நீ டிஸ்ட்ராக்ட் ஆகாத.
உன்னோட பேஷண்ட்டை செக்அப் பண்ணிட்டு இருக்கல, அதை நல்லா பொறுமையா பண்ணு. ஓகே? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நான் அந்த லேடி செக்கப்காக வந்தாங்களே, அவங்க ரொம்ப ஹெல்த்தியா தான் இருக்காங்க. இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளமும் தெரியல. அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க. எனக்கு ஒன்றும் புரியல. இதோ வந்துடுறேன். அப்புறம் டோர் பெல் அடிச்சிச்சுன்னா கதவை திறந்துரு. அந்த ஷர்லினுடைய ஹஸ்பண்ட் எப்போ வேணாலும் வந்துருவாரு. ஒரு நிமிஷம். யாரோட ஹஸ்பண்ட்னு சொன்ன? ஷர்லினோட. ஒரு நிமிஷம் இரு. இந்த ஷர்லின் நான் பாரு. ஆமா, இவங்க தான் வந்திருக்காங்க. அட, இவ என் ரிஷப் அண்ணாவோட வைஃப், ரிஷப் லுத்ராவோட வைஃப், என் பெரிய அண்ணா. கிருத்திகா, நீ என்ன சொல்ற? நீ உங்க அம்மா அப்பாக்கு ஒரே பொண்ணு தானே என்கிட்ட சொல்லிருக்க? அட ஆமா, நான் என் மாம் டேடோட ஒரே பொண்ணு தான். ஆனா இரு, நான் சொல்றேன். நான் ஆக்சுவலி என் அம்மா பாட்டியோட தான் இருக்கேன். அதோட ரிஷப் அண்ணா இருக்காருல்ல, அவர் என்னோட கசின் பிரதர். அதாவது என் மாமாவோட பெரிய பையன். அவர் எனக்கு சொந்த அண்ணன் மாதிரி தான். எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும். ஸோ ஆக்சுவலி ரிஷப் அண்ணன் அவரோட பிசினஸ்க்காக அப்ராட் போயிருக்காரு. ஒருவேளை இங்க வந்திருக்காருன்னா ரிஷப் அண்ணன் இந்தியாவுக்கு வந்துட்டாரா? ஓ காட், ஐ எம் சோ ஹாப்பி. ஓகே ஓகே ஓகே, காம் டவுன், காம் டவுன். இது ரொம்ப பெரிய விஷயம். ஓகே, அவர் யார்கிட்டயுமே சொல்லல. ரிஷப் அண்ணன் எப்படி இருக்காரு பாத்தியா? என்கிட்ட சொல்லல, அம்மா கிட்ட சொல்லல, வீட்டுல யார்கிட்டயும் சொல்லல. வைஃப பாக்கிறதுக்கு நேரா வந்துட்டாரு பாரு. இப்போ என்கிட்டயும் ஒரு ஐடியா இருக்கு. அவரு என்ன சர்ப்ரைஸ் பண்றாரா? நான் சர்ப்ரைஸ் பண்றேன் பாரு. இப்போ கதவை நான் தான் திறப்பேன். அப்புறம் என் போன்ல வீடியோ ரெக்கார்டிங் ஆன் பண்ணி ரியாக்ஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணிடுவேன். என் முன்னாடி வந்ததும் அவரோட ரியாக்ஷன்ஸை பாரு, செம்ம ஜாலியா இருக்கும். உனக்கு காட்டுறேன், ஷியோரா காட்டுறேன். இன்னொரு விஷயம், ப்ளீஸ் டோன்ட் டெல் ஷர்லின் நான் இங்க இருக்கேன்னு அவகிட்ட சொல்லாத. என்ன இங்க பாரு, ஒருவேளை நீ சொல்லிட்டேனா ரிஷப் அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணிடுவா. அப்புறம் இந்த சர்ப்ரைஸ் எல்லாம் வீணாயிடும். நான் அவரோட ஃபேஸ்ல அந்த ரியாக்ஷன் பார்க்கணும்னு நினைக்கிறேன். என்ன? ஓகே ஓகே ஓகே, ஐ ப்ராமிஸ். நான் ஷர்லின் கிட்ட எதையுமே சொல்ல மாட்டேன். கண்டிப்பா. ஓகே, வாங்க ரிஷப் அண்ணா. நீங்க இந்தியாவுக்கு வருவீங்க, ஆனா உங்க தங்கச்சி கிருத்திகா கிட்ட சொல்ல மாட்டீங்கல்ல? சர்ப்ரைஸ் கொடுக்கறது நல்ல ஐடியா தான். ஆனா நான் தான் இப்போ உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். வாங்க வாங்க, வந்து ஹாய், ஐ எம் ஷர்லின்ஸ் ஹஸ்பண்ட் ரிஷப் லுத்ரா. அப்புறம் நான் சொல்லுவேன் ஹாய் கிருத்திகா லுத்ரான்னு சொல்லுவேன். அவரோட எக்ஸ்பிரஷன்ஸை பார்த்தாகணும். வந்து சேருங்க. ஹலோ ஹலோ ஹலோ, என்னப்பா இது? நெட்வொர்க்கே இல்ல. இப்போ அங்க இருந்துச்சு, வந்துருச்சா? ஹலோ, யூ நோ வாட், உன் மொபைல், உன்னுடைய மொபைல் நெட்வொர்க் எல்லாம் உன்னை மாதிரி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கு. எவ்வளவு நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்க, டிஸ்கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. உன் கூட கனெக்ட் ஆகவே முடியல. ஹே யூ பிருத்வி, சும்மா சாக்கு சொல்லாத. எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த போனை அடிக்கடி டிஸ்கனெக்ட் பண்றது நீதான். நீ என்ன நினைச்ச? அந்த குடும்பத்துல இருக்க லேடிஸை நீ எப்படி முட்டாள் ஆக்கிக்கிட்டு இருக்கியோ அந்த மாதிரி நானும் முட்டாள் ஆயிடுவேன் நினைச்சியா? நீ என்ன முட்டாளாக்கணும்னு முயற்சி கூட பண்ணாத. முட்டாளாக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்ல. நீ பிறக்கும் போதே முட்டாள் தான். இங்க பாரு, இப்ப விஷயம் என்னன்னா, இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்ல. ஓகே, இப்போதைக்கு என்னால உனக்கு பணம் தர முடியாது. அப்படியா? நீ நல்லா தெளிவா கேட்டுக்கோ. நான் உன்னை பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட ஒண்ணு பிச்சை கேட்கல. நீ பாட்டுக்கு தேஞ்சு போன ரெக்கார்ட் மாதிரி என்கிட்ட பணம் இல்லன்னு சொல்லாத. நீ பணத்தை கொடுத்துதான் ஆகணும், அதுவும் கூடிய சீக்கிரமே. இல்லனா விளைவை நீ சந்திச்சுதான் ஆகணும். ஹலோ ஹலோ, என்னப்பா இது? முதல்ல நெட்வொர்க் இல்ல, இப்போ பேட்டரி டெட் ஆயிடுச்சு. என்ன ஒரு டெட்லி காம்பினேஷன்ல. போன் ஒரு பக்கம், மொபைல் நெட்வொர்க் ஒரு பக்கம், பேட்டரி டெட் ஆயிடுச்சு. இனிமேல் அந்த பிசாசால எனக்கு ஃபோன் பண்ணவும் முடியாது, நான் கனெக்ட் ஆகவும் முடியாது. நவ் ஐ கேன் ரெஸ்ட் இன் பீஸ். ஹாப்பி? பார்த்தா அப்படி தெரியலையே. ஹாப்பின்னு சொல்லிட்டு இவ்வளவு சோகமா இருக்க? ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும், நான் உன்னை எவ்வளோ தடுத்தாலும் நீ கண்டிப்பா நீ போயிடுவேன்னு. சொல்லி பாரு. நான் சொல்ல மாட்டேன். நீ இங்கே இருந்துரு. ஐம் சாரி, என்னால இங்க இருக்க முடியாது.
எனக்கு நல்லா தெரியும். நீ போகணுங்கிறது எனக்கு தெரியும். நீ என்ன பத்தி யோசிக்காத. நான் அப்படியே எமோஷனல் ஆயிட்டல. அது எனக்கும் தெரியும். இங்கே இருக்கவா? நீ இங்கே இருக்கணும்னு நினைச்சேனா அப்புறம் நீ பண்றது பெரிய தப்பாயிடும்ல. எனக்கு நல்லாவே தெரியும் நீ தப்பா எதையுமே செய்ய மாட்ட. நீ என்னையும் உன்ன மாதிரியே மாத்திட்ட. ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. முன்னெல்லாம் நான் எது சரி எது தப்புன்னு கூட யோசிக்க மாட்டேன். ஏன் என்ன இவ்வளவு நல்லவனாக்கிட்ட? நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த அளவுக்கு யோசிக்கவே ஆரம்பிச்சேன். எது சரி எது தப்புன்னு யோசிக்கிறேன். ராக்கிமா என்ன சொன்னாங்க? நீ அந்த மஞ்சள் போட்ட பாலை ஃபுல்லா குடிக்கணும். ஏன்னா அடிபட்டிருக்குல்ல, அப்பதான் அது சீக்கிரமா சரியாகும். அது நீ இந்த பாலை குடி. அப்புறம் நம்ம 2 பேருமே கீழே போய் ராக்கிமா, ஸ்ருதி, சமீர் எல்லார்கிட்டயும் புரிய வைக்கலாம். உனக்கு என்ன தோணுது? அவங்க புரிஞ்சுப்பாங்களா? புரிஞ்சுப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே புரிஞ்சுப்பாங்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. நான் ஏன் உன்னை காதலிக்கலன்னு யோசிச்சேன். அப்போ உனக்கு என் மேல காதலே இல்லையா? சொல்லு. இப்ப ஃபீல் பண்றத சொல்லல. நான் ஆரம்பத்துல சொல்றேன். அப்பெல்லாம் நீ எனக்கு தலைவலியா தான் இருந்த. அம்மா அப்பா எல்லாருக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருந்தது. கிருத்திகாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்த. என் அண்ணன் உன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தான். ஆனா எனக்கு நீ வெறும் பிரீத்தாவா தான் இருந்த. இரிட்டேட்டிங், தலைவலியா இருந்த. அப்போ இப்போ ஆக்சுவலி வந்து இப்போ என்ன? ராக்கி, என்ன பொறுத்த வரைக்கும் கரண் சொல்றது ரொம்ப கரெக்ட். அவனே போலீஸ் கிட்ட போறது தான் ரொம்ப நல்லது. அவ்வளவுதாங்க மாமா. இல்ல அது அவங்கள மாதிரி என்னால திட்ட முடியாதுல்ல. ஏன்னா நீங்க என்னை விட ரொம்ப பெரியவர் வேற. ஆனா அண்ணி அண்ணி அது நீங்க முதல்ல சொன்ன வார்த்தையை நானும் சொல்லணும்னு நினைச்சேன். மாமாவை பத்தி அதே டோன்ல சொல்லுங்க. என்ன சொல்றவ? மகேஷ், அதாவது பம்மி என்ன சொல்ல வரானா அவ்வளவுதான் மாமா. ஆனா வயசுல சின்னவல்ல, அதனால அப்படி சொல்ல முடியாது. அதனால இவ என்ன முன்னாடி தள்ளி அவ்வளவுதான் மாமான்னு என்ன இவ சொல்ல வச்சுட்டா. மாமான்னு சொன்னது அவ, அவ்வளவுதான் சொன்னது நாங்க 2 பேரும். ஏன்னா எங்க 2 பேருக்கும் ரொம்ப கோபம் வருது. நீங்க அப்படியெல்லாம் சொல்லிருக்க கூடாது. என்ன பைத்தியக்காரத்தனது? என்ன பைத்தியக்காரத்தனம்? நான் பைத்தியம் ஆயிடுவேன் போல இருக்க. என்ன உளறா? மகேஷ், நீங்க எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? இப்ப நாம புத்திசாலித்தனமா இருக்கணும், ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கணும். மகேஷ், உங்களுக்கு தான் நல்லா தெரியும்ல, என்ன வேணா நடக்கலாம். இப்ப நாம புத்திசாலித்தனமா நடந்தே ஆகணும். ஸ்ருதி ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா. அவ சொல்றத முழுசா கேட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ருதி எப்படி செய்யறாளோ அந்த மாதிரி செய்யலாம். சரியா? இது நம்ம கரனோட பிரச்சனை மகேஷ். ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சோ நோ பைத்தியக்காரத்தனம், ஒன்லி புத்திசாலித்தனம். ஓகே? ஸ்ருதி, நீ சொல்லுமா? சொல்லு. சொல்லு. ஓகே ஓகே ஓகே. ஸ்ருதி, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சொல்றேன். நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, கரண் மாமா ரொம்ப ஃபேமஸ். போச்சு. அப்ப இதுதான் உன் பிளானா? சித்தி, அவளை ஃபுல்லா பேச விடுங்க ப்ளீஸ். உட்காருங்க.
நீ சொல்லு 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 நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு தெரியும் கரண் மாமா ஆல்ரெடி ரொம்ப ஃபேமஸ். அதோட ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல இருந்து காணாம போயிட்டாரு. சோ இப்ப இல்லனா ரொம்ப நேரம் கழிச்சு, 1 மணி நேரம் இல்லனா 2 மணி நேரம் கழிச்சு, 2 மணி நேரம் இல்லனா 4 மணி நேரம் கழிச்சு 4 மணி நேரம் கழிச்சு, 4 மணி நேரத்துக்கு அப்புறம் போலீஸ் மாமாவை தேடிட்டு கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. பாரா, இதத்தான் சொல்லணும்னு நினைச்சியா? நீ இப்ப சொல்றதெல்லாம் எங்களுக்கும் தெரியும்ல. தேவையில்லாம பமி கொஞ்சம் நேரத்துக்கு வாய மூடிட்டு அமைதியா இரு. பேசிட்டு இருக்கிறவங்க இன்னும் முழுசா பேசி முடிக்கல, அதுக்குள்ள குறுக்க பேசிட்டு இருக்க. அட்லீஸ்ட் அவ என்னதான் சொல்ல வராங்கறத கொஞ்சம் பொறுமையா கேள. உன்னோட இந்த பழக்கத்தை எப்பதான் மாத்திக்க போறேன்னு எனக்கு தெரியல. வாய மூடு. ஸ்ருதி, நீ சொல்லுமா. ஓகே, தேங்க்யூ ராக்கி ஆண்டி. நான் என்ன சொல்ல வரேன்னா, போலீஸ் மாமாவை தேடிக்கிட்டு கண்டிப்பா இங்க வருவாங்க. ஒருவேளை போலீஸ் இந்த வீட்டுக்கு வந்தாங்கன்னா போலீஸ் நம்ம கிட்ட கரண் மாமா இங்க இருக்காரா இல்லையான்னு கேட்பாங்க. நாம கண்டிப்பா இல்லன்னு சொல்லிடணும். நாம கரண் மாமா இந்த வீட்ல இல்லன்னு சொல்லணும். இது பிளானிங்கா? சித்தப்பா சமீர், நீ அவரோட வாய மூடு ப்ளீஸ். என்ன வாய் மூடு? சித்தி சொன்னதுனால தான் செய்றேன். மகேஷ் ப்ளீஸ், எனக்காக ப்ளீஸ் அமைதியா இருங்க ப்ளீஸ். ஸ்ருதி, இப்ப சொல்லுமா, என்ன பிளான்? சும்மா இரு. ஆமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, யாரு நம்ம வீட்டு கதவை தட்டுறது? அது யாரா வேணா இருக்கட்டும், ஆனா ஏன் உங்க டோர் பெல் அடிக்கல? அது ஆக்சுவலி ராக்கி ஆண்டி, நான் தான் டோர் பெல் ஆஃப் பண்ணிட்டேன். நான் தான் பெல் அடிக்கலன்னா யாருக்கும் கேட்காதுன்னு நினைச்சேன். பெல் அடிக்கிறவங்க வீட்ல யாரும் இல்லன்னு நினைச்சு அப்படியே போயிடுவாங்கன்னு நினைச்சேன். அண்ணா, இப்பதான் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்னு தெரியும்ல. எல்லாரும் கிளியர் தானே? சோ எந்த டென்ஷனும் இல்ல. நான் போய் கதவை திறக்கிறேன். சரி, நாங்க என்ன செய்யணும்? ஸ்ருதி, என்ன செய்யணும்னு சொல்லிட்டு போ. இப்போ என்ன? இப்போ என்ன? இப்போ